அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பக்கத்துலேயே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணாங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம். குழந்தைங்க அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சேர்ந்து நோட்ஸு, பென்சில், பேனா, சாக்லேட்டு, ஃப்ளாகு எல்லாமே வந்து குழந்தைங்களுக்கு வாங்கி இது பண்ணியிருந்தாங்க வீட்டு பக்கத்துலேயே. ஸோ அதனால் இன்றைக்கி சஷ்வந்துக்கு ஸ்கூல் கம்பல்சரி போகணுன்ட்டான். நான் இன்றைக்கி லீவ் போட்டுறா அப்படின்னதுக்கு அவன் போயே ஆகணுன்ட்டான். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு வர வழியில் வீட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி ஓகே இதை முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இது பண்ணோம். வீட்டு பக்கத்துலேயே கொடியேற்றிட்டு அங்கேயே வந்து சஷ்வந்துக்கு நோட் 2 பென்சில், பேனா அந்த செட்டு இருக்குல்ல அதை கொடுத்துட்டு சாக்லேட்டு, ஜிலேபி எல்லாமே கொடுத்தாங்க. டைரி மில்க்கு எல்லாமே கொடுத்துட்டு ஃப்ளாகு கொடுத்து கொடியேற்றிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு போகிற வழியில் வேறு கைக்கு வைக்கிற கொடி வேணும்னு சொன்னான்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். அவன் வந்து என்னோட அவன் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அங்கே பாட்டெல்லாம் பாடினாங்க. அப்படியே ரொம்ப சூப்பராக ஃபன்னியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வேறு லெவலாக பண்ணியிருந்தோம். நீங்களே பார்த்துருக்கீங்க வீடியோவில். எல்லாமே வந்து அவங்களே ஓனாக இது பண்ணி தராங்க. எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லை, தேங்க்ஸ் சொல்லணும். அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். குழந்தைங்க அத்தனை பேரோட ஃபேஸ்லேயும் அவ்வளோ ஹாப்பி இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்பவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் இயர் வந்து நானும் வந்து இங்கே பண்ணுறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுத்து நானும் பண்ணலான்ட்டு இருக்கேன். சூப்பரான விஷயம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நியூவாக வந்து சப்ஸ்கிரைபர் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் புது புது கண்டென்ட்டு நாங்கள் போடுறது உங்களுக்குலாம் தெரியும். சஷ்வந்துக்கு வந்து டைரி மில்க் 2 எடுத்துட்டான். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அங்கிள் வந்து 1 எடுத்துட்டாங்க. ஓகே, நிறையா கிட்ஸ் இருந்தாங்காட்டி பத்தாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்லேயே வந்து அவன் இன்றைக்கி சாப்பிடல. மார்னிங் பால் மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டான். அவன் எப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்பெக்ஸ் போட்டு போனால் அதுக்கப்புறம் வந்து உள்ளுக்குள்ளே ஸ்பெக்ஸ் எல்லாம் அலௌட் இல்லை. அதனால் வந்து அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே ஸ்கூலுக்குள்ளே போனான். பாய்.